நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த பிராண்டுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் சிங்கிள் டிஜிட் சப்ஸ்கிரைபரோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்புறமும் எதுக்குமா இதை பற்றி நீ பேசுகிற அப்படின்னா, 2 டெலிவரிக்கு அப்புறமா ஐப்பட விற்கிற மாதிரி பயங்கரமாக ஹேர் ஃபால் இருந்ததுங்க. பயந்து போய் அமேசானில் ரிவ்யூஸ் பார்த்து இந்த பர்ட்டிகுலர் ஆயிலை என் சிஸ்டர் ஷேர் பண்ணதுனால வாங்கி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஒரு 3 மந்த்ஸில் பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆகிறத என் கண் முன்னாடி நல்லாவே பார்த்தேன். இப்போயுமே எனக்கு பெருசாலாம் ஹேர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதை விட ரொம்ப மட்டமாக இருந்தது. இது என்னோடய செகண்ட் பாட்டில். கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருஷமாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. திக்காக இருக்கிறனால கோகோனட் ஆயிலோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணாலே நிறைய குவான்டிட்டி வரும். அண்ட் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். இதை வீக்லி 2 யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இல்லை த்ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி 2 டைம்ஸ் கூட ஷாம்பு போட வேண்டிய தேவை இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமானது என்னென்னா, சில பேருக்கு இது விளக்கெண்ணெய் ஒத்துக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து விட்டுருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தலைவலிகள் இருந்தது இந்த ஆயில் செட் ஆகிறதுக்கு. பட் யூஸ் பண்ண அது எனக்கு பழகிருச்சு. ஸோ கண்டிப்பாக பின்னாடி தேங்க் பண்ணுவீங்க.